மேல் மாகாணத்தில் டெங்கு பரவுவதை குறைக்கும் நோக்கில் விசேட திட்டம் ஒன்று இன்று முதல் முன்னெடுக்கப்படுகின்றது. அதன்படி கொழும்பு உள்ளிட்ட சில மாவட்டங்களில் டெங்கு நுளம்புகள் பரவும் இடங்களை அழிப்பதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கையை எடுத்துள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவு மற்றும் டெங்கு ஒழிப்பு பிரிவு ஆகியன இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றன. ராணுவத்தினர், மக்கள் சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்ள உள்ளதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பெலிகவடன தெரிவிக்கின்றார். கடந்த 6 வாரங்களில் சுமார் 7000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இது 2 மடங்கு அதிகரிப்பாகும். கொள்கை ரீதியான மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தி டெங்கு நுளம்புகள் பரவும் இடங்களை அழிப்பதற்கு வீட்டுரிமையாளர்கள் மற்றும் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் தெளிவூட்டப்பட உள்ளனர். டெங்கற்ற சூழலை உருவாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆய்வின் போது அவதானமிக்க இடமாக அடையாளம் காணப்பட்ட பாடசாலைகள் தொடர்பில் அதீத கவனம் செலுத்தப்பட உள்ளது. இதேவேளை சில பகுதிகளில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் நிலவுவதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவு தெரிவிக்கின்றது. கடந்த 6 வாரத்திற்குள் எலிக்காய்ச்சலால் பிடிக்கப்பட்ட 500 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 2014ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக டாக்டர் பபா பெலிகவடன தெரிவிக்கின்றார். விவசாயத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த நோய் ஏற்படும் அவதானம் நிலவுகின்றது. கைவிடப்பட்ட காணிகள் மற்றும் விளையாட்டு மைதானங்களை பயன்படுத்துவோர் இந்த எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படலாம். அத்துடன் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கும் இந்த காய்ச்சலினால் பாதிப்பு ஏற்படக்கூடும். கடும் காய்ச்சல், தலைவலி, கண்கள் சிவப்பு நிறமாதல் போன்ற அறிகுறிகள் காணப்படுமாயின் வைத்திய சிகிச்சை பெற வேண்டும். காயங்கள் காணப்படும் பட்சத்தில் சேற்று பகுதிகளுக்கு செல்லாது இருப்பது சிறந்ததாகும். සත්‍යයෙන් එහෙම නැත්නම් මේ බැක්ටීරියාව ශරීරයට ඇතුළු වීම වළක්ව ගන්න පුළුවන්.